கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக இந்த வேலையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டதற்காக கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆராதிக்கத்தக்கதாக எங்களை வழிநடத்தி இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபத்தோடு இந்த வேலையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, எங்களை காண்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோது எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கின்படி அப்பா, நீங்க எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்களையும் ஆலயமாக்கி வைத்திருக்கிறீங்க ராஜா. அப்பா, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல நீர் பாதுகாத்திருக்கீங்க. நாசத்துக்கும் மோசத்திற்கும் பிசாசனுடைய கண்ணிகளுக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய அன்புக்குள்ளாய் அரவணைத்து வழிநடத்தி இருக்கீங்கப்பா. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி ராஜா. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு ராஜா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்து நாமத்தை உயர்த்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலே உடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் தந்து நடத்துவீராக. துதிகனம் இவையெல்லாம் உங்களுக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது பாட்டு புத்தகத்திலிருந்து 905வது பாடலை பாடுவோம். 905, என் உயிரான 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 இயேசு. பாடுவோமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமும் துதிக்கையிலே இயேசையா உம்மை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம்மை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா நான் உம்மையே தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா நான் உம்மையே தியானிக்கிறேன்.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 118 1 முதல் 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீர் என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்து இருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்ததாமே வசனங்களில் ஆசீர்வதித்து தருவாராக. மீண்டும் பாட்டு தாளில் இருந்து, நமக்கு இருக்கின்ற பாட்டு தாளிலிருந்து 4வது பாடலை பாடுவோம். என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே என்ற பாடலை பாடுவோமா? ஆ
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆதி திருச்சபை மக்கள் ஒன்று கூடி வரும்போதெல்லாம் கர்த்தருடைய திருவிருந்திலே கையிட்டு ஆராதனை செய்தார்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய திருவிருந்திலே கையிட்டு ஆராதனை செய்வோம். அதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து திருவிருந்துக்கு நேராக போவோம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நாம் காண்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம். இந்த உலகத்துல பாவம், கஷ்டம், வியாதி, மரணம் என்றெல்லாம் உலகத்துல வருது. இதுக்கு என்ன காரணம்? இதிலிருந்து விடுதலை உண்டா? அதற்கு இது என்ன வழி என்பதை குறித்து தான் இதுல பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். இதுல 12ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சில வார்த்தைகள் கொடுக்க, பாவம், மரணம். அடுத்தால இந்த பகுதியில இன்னொரு வார்த்தை வந்து கிருபை, நித்திய ஜீவன். இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம். இப்ப 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த பாவம் இந்த உலகத்துல எப்படி வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்தது, அதனுடைய விளைவு என்ன? அப்போ இந்த பாவத்தினால என்ன வந்தது? உலகத்துல மரணம் வந்தது. அப்போ இந்த பாவம் எப்படி உலகத்துல வந்தது அப்படிங்கும்போது, ஒரே ஒரு மனிதனாலே வந்தது. அந்த மனிதன் யாருன்னா ஆதாம், முதல் மனிதன். அந்த முதல் மனிதன் பாவம் செய்ததினாலே இந்த உலகத்துல மரணம் வந்து விட்டது. அந்த முதல் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா, அதனால எல்லாரும் பாவத்துக்குள்ளாக அடைபட்டு போனாங்க. எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் மரணம் வந்தது. அப்ப ஒரு மனிதருக்கு வந்து மரணம் வந்தது போல எல்லாருக்கும் மரணம் வந்தது. அப்போ பாவம் செய்தது முதல்ல ஒரு மனுஷன், அவன் செய்ததுனாலே அதுக்கு பின்னாடி வந்த அத்தனை பேரும் பாவத்துக்கு உள்ளாகி எல்லாருக்கும் மரணம் வந்தது அப்படின்னு சொல்லி 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நிலையிலே எல்லாரும் மரணத்துக்கு உட்பட்டு விட்டாங்க. கேட்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நரகத்தின் மரணம் என்று சொல்லும்போது நரகத்துக்கு ஏதுவாக, நித்திய அழிவுக்கு ஏதுவாக பங்குள்ளவர்களாக மாறிட்டோம். ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை சாவதற்கு படைக்கவில்லை, வாழ்வதற்காக படைத்தார். அப்போ அவர் திட்டம் போடுறார், என்னுடைய பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும், நான் சர்வ வல்லவர், என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டுவிட முடியாது, அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் கொண்டு அவர் தொடர்ந்து அவர் கிரியை நடப்பிக்கிறார். அதுல வரக்கூடியதுதான் அவர் மிகுந்த அன்பு நிறைந்தவர். அந்த அன்புல வரக்கூடியது கிருபை. அந்த கிருபைக்கு அளவில்லாத கிருபை. என் பிள்ளை பாவம் செய்து விட்டானா அப்படி என்றால் அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அவ்வளவு கிருபையை நான் பாராட்டுவேன். கிருபை என்பது என்ன? கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஈவு. தகுதியே இல்லை, ஓட்டப்பந்தயத்துல வெற்றி பெறல, ஆனா எனக்கு பதக்கம் கொடுக்குறாங்க வெற்றி பெற்றது போல. அதுதான் தகுதி இல்லாத எனக்கு, பரீட்சையே எழுதலை ஆனா நான் பாஸ் பண்ற சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கிருபை, இது வந்து இரக்கம். ஆக இங்க கூட ஆண்டவர் நாம் இனி நீதிமான ஆகி நாம் என்ன செய்ய மாற முடியாது. நான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நிலையிலே மரணத்திற்குத்தான் சென்றாக வேண்டும், நித்திய அழிவுக்குத்தான் போக வேண்டும். நம்மை நாமே காப்பாற்ற முடியும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றுட்டாங்க. அப்படி என்றால் கடவுள் தான் இது ஒரு வழி என்று சொல்லும்போது அவர் கிருபையை கட்டளையிடுகிறார். அந்த கிருபை யார் மூலமாக வருகிறது அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மரணம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அப்படி இருந்த மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாமை போல பாவம் செய்யாம நிறைய பேர் இருக்கலாம், ஆனாலும் அவர்களையும் அந்த மரணம் ஆட்கொண்டு விட்டது. அப்படி என்றால் உலகத்துல அத்தனை பேரும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக, நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் கடவுளுடைய இரக்கம் தயவு பண்ணது, அவர் கிருபையை கொடுக்கிறார். ஆக கிருபை, அந்த கிருபை இங்கே மனிதன் பாவம் செய்தான், அந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்கு கர்த்தர், ஆண்டவர், இரட்சகர், தேவாதி தேவனே இந்த உலகத்தில் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாக வந்து கிருபையை கட்டளையிடுகிறார். அந்த கிருபையானது அதனுடைய பலன், கிருபையின் பலன் என்ன? அந்த கிருபையின் பலன் பாவத்தின் பலன். அந்த கிருபையின் பலனானது பாவத்தின் சம்பளத்தை விட அது ஒப்பிடத்தக்கதாக இல்லை, அது மேலானது. கிருபையின் பலன் மேலானது. ஆக நம்ம பார்க்கிறோம் இது எப்படி சொல்லும்போது, ஒரு இடத்துல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நிறைய ஒரு பெரிய தீ எரிகிறது ஒரு இடத்துல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடம் தண்ணி தேவைப்படுது அந்த தீயை அணைப்பதற்கு என்று சொன்னால், நாம வெறும் ஒரு 100 குடம் தண்ணி மட்டும்
ஊற்றி அந்த தீயை அணைத்து விட முடியாது. அப்போ அந்த தீயை அணைக்க வேண்டும் என்றால் 10,000க்கும் அதிகமாக ஒரு 11,000 குடம் தண்ணீர் அதிலே விட்டோம் என்றால் அது தீ அணைந்து போகும். அப்படி என்றால் அதே போலதான் அந்த வெம்மையை குளிரச் செய்யக்கூடிய நிலையில அதிகமான தண்ணீர், அதான் நம்முடைய பாவம். அந்த வேதனை, அதிகமான பாவம் மனிதன் செய்ததினாலே அந்த பாவத்தை முற்றும் மன்னிக்கத்தக்கதாக கர்த்தர் அதிகமான கிருபையை பொழிந்தருளினார். ஏராளமான கிருபை. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு நிலையிலே, அந்த பாவத்தையும் அழிக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவர் தம்முடைய கிருபையை கட்டளையிட்டார். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். பாவத்தின் மீறுதலின் பலன். அந்த பாவம் எதனால வந்தது? ஆதாமுடைய மீறுதலினாலே வந்தது. அந்த மீறுதலின் பலனானது கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல என்று 15ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரே மனிதனால, அந்த 15ஆம் வசனத்துல இன்னும் சொல்லப்படுற காரியம் என்னன்னா, ஒரே மனிதனாலே, ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. அவங்க ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே அநேகர் மரிச்சுட்டாங்க. அப்படியே அந்த பாவம் எல்லார் மீதும் பரவிட்டு, அதுபோல தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற கிருபையினாலே அதுவும் அநேகர் மேல பரவுகிறது. ஒரு அலையிலையா சொல்லலாமே இல்லையா? அப்போ தேவனுடைய கிருபையானது எல்லார் மேலும் பரவுகிறது. எப்படி பாவம் எல்லார் மேலும் பரவுகிறதோ அதுபோல தேவ கிருபை, ஆண்டவருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த கிருபை அப்படியே எல்லார் மேலும் பரவுகிறது. அதுபோல மாத்திரமல்ல, அடுத்த 16ஆம் வசனத்துல பார்க்க, அங்கே ஒரு தீர்ப்பு. ஒருவன் பாவம் செய்ததினாலே அங்கே மரணம் என்ற ஒரு தீர்ப்பு உண்டாகிறது. அதே போல இங்க ஒருவர், இயேசு ஆண்டவர் கர்த்தர், அவர் கிருபை கொடுத்ததினாலே அந்த கிருபையானது குற்றத்தை நீக்குகிற நீதி உண்டாகத்தக்கதான தீர்ப்பை உண்டாக்குகிறது. அப்போ பாவமானது ஒரு தீர்ப்பு, அதாவது மரணம் என்ற தீர்ப்பை உண்டாக்குகிறது. ஆனால் கிருபையானது அந்த குற்றத்தை நீக்கி, பாவத்தை நீக்கி நீதி உண்டாகக்கூடிய தீர்ப்பை உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்தால நாம் 16ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். தீர்ப்பு என்ன தீர்ப்பு? அங்கே பாவம், அது அந்த பாவம் நீங்கி பாவத்தினால் வருகின்ற தீர்ப்பு மரணம். ஆனால் அதே சமயத்தில் ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. ஆனால் இங்கேயோ அந்த கிருபையோ அந்த குற்றங்களை நீக்கி நீதி விளங்குவதற்கு ஏதுவான தீர்ப்பை கட்டளையிடுகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தால நம்ம பார்க்கும்போது 17ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த மரணமானது ஒருவன் பாவம் செய்ததினாலே, ஒருவன் பாவம் மீறுதலினாலே மரணம் வந்தது. அதுபோல இங்க பார்க்க ஒருவருடைய கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே நீதி, அந்த நீதியினாலே நமக்கு ஜீவன் உண்டாகிறது. அப்ப இங்கே மரணம் அல்ல, அந்த கிருபையினாலே ஜீவன் வெளிப்படுகிறது, வாழ்வு வெளிப்படுகிறது, நீதி மூலமாய் வாழ்வு ஏற்படுகிறது என்று 17ஆம் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்போ ஒருவருடைய மீறுதலினாலே, ஆதாமுடைய மீறுதலினாலே உலகத்திலே பாவம் மரணம் வந்தது போல, இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையினாலே நமக்கு என்ன செய்து உண்டாயிற்று? நீதி உண்டாயிற்று. அந்த நீதி நமக்கு வாழ்வு, ஜீவன் உண்டாயிருப்பதுக்கு ஏதுவாக வழி நடத்தப்படுகிறது. எவ்வளவு பெரிதான கிருபை! எனவே அந்த கிருபை, அப்போ ஒரு மனிதனுடைய, அந்த 19ஆம் வசனத்துல கூட பார்க்கிறோம், ஒருவனுடைய கீழ்ப்படியாமை அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். இங்கே ஒருவருடைய கீழ்ப்படிதல், இயேசு ஆண்டவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவருடைய கீழ்ப்படிதலை சொல்லும் போது அவர் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி என்று சொல்லும் கீழ்ப்படிதல். அப்போ ஒரு மனிதனுடைய மீறுதல், கீழ்ப்படியாமை, உலகத்தில் அநேகர் பாவியாகி நரகத்துக்கு சென்ற போது இயேசு ஆண்டவர் தேவாதி தேவனே இந்த உலகத்தில் மனிதனாக வந்து அந்த இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே, இயேசு ஆண்டவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மாத்திரமல்ல, அந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டதினாலே அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வசனம் 20-21 வாசிக்கும் போது, பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆட்கொண்டது போல கிருபையானது கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாயிற்று என்று பார்க்கிறோம். கிருபையானது கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாயிற்று. நீதியினாலே என்று சொன்னால் என்ன? அந்த நீதி எப்படி? இயேசு ஆண்டவர் பாவத்தின் சம்பளம் மரணமாகிய அந்த தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார்.
அந்த தண்ணி மீது ஏற்றுக்கொண்டதினாலே நாம் செய்த பாவம், நாம் செய்த எல்லா அநியாய அக்கிரமத்தை இயேசு ஆண்டவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்குரிய தண்டனையை அவர் அனுபவித்தார். எனவே அந்த பாவ சாபம் எல்லாம் நீக்கப்பட்டு நமக்கு மன்னிப்பு ஆகிய நீதியை ஒரு ஆண்டவர் சம்பாதித்து நமக்கு வாழ்வை கட்டளையிடுகிறார். ஆக இயேசு ஆண்டவர் அந்த நீதியை அவர் அதனுடைய தண்டனைக்குரிய எல்லா பாவத்துக்குரிய எல்லா சாபத்துக்குரிய எல்லா விளைவையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்ததினாலே நம்முடைய பாவ சாபம் நீங்கியது மாத்திரமல்ல, நமக்கு அந்த நீதியை கட்டளையிட்டு திரும்பவும் நாம் ஜீவனை பெறும்படியாய் ஜீவனை கொடுத்தார். எனவே நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். ஆக மரித்த நாம் திரும்ப இயேசு ஆண்டவருடைய மரணத்தினாலே, அவருடைய நீதியினாலே, அவருடைய கிருபையினாலே திரும்பவும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். எவ்வளவு பெரிதான கிருபை! அல்லேலூயா! கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆக அந்த கிருபையானது எல்லார் மேலும் வருகிறது. இப்ப அந்த கிருபையை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன், நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? எபேசியர் 2:8 வாசிக்கும் போது அங்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். 2:8 வாசிக்கும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆம், அந்த கிருபை, கர்த்தர் மூலமாய் அந்த கிருபையை நான் விசுவாசத்தினாலே நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கிருபையை வைத்திருக்கிறார். நீங்களும் நான் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது கிருபையின் காலம். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே அந்த கிருபையை நமக்கு உரிதாக்கி கொள்கிறோம். அந்த கிருபையினால் வருகின்ற நீதியை உரியவர்களாக்கி கொள்கிறோம். இது தேவனுடைய ஈவு. பெருமை பாராட்ட நம்மிடத்துல ஒண்ணுமே இல்லை. அதுபோல ரோமர் 3:22 வாசிக்கும் போது, ரோமர்கள் நிருபம் 3:22, அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. அப்ப கிறிஸ்துவனுடைய மரணம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. அவர் நீதியை நமக்காக சம்பாதித்து வைத்தார். நமக்காக மரித்து, நமக்காக மரணத்தை தழுவி, நமக்கு விடுதலையை கட்டளையிட்டு தேவ நீதியை வைத்திருக்கிறார். எனவே நாம் இயேசு ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கும் போது, அவர் எனக்காக மரித்தார், எனக்கு உயிரோடு எழுந்தார், என்னுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்குகிறது, அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று இயேசு ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் போது, அந்த பலி, அவர் செய்த பலி, அது எனக்கு பலிக்கிறது. அதாங்க வாசிக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறதுனால அந்த பலி எனக்கு பலிக்கிறது மாத்திரமல்ல, அந்த நீதி எனக்கு சொந்தமாகிறது. அந்த கிருபைக்குள் நான் வந்து விடுகிறோம். எனவே இனி எனக்கு ஜீவன் உண்டு, வாழ்வு உண்டு, இனி மரணம் இல்லை. ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே அவருடைய நீதி அவர் மரணத்தினாலே நீதி உண்டாகி, அந்த நீதியான தீர்ப்பு நமக்கு மரணத்தை நீக்கி அவர் நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை நமக்கு கட்டளையிடுகிறது. இது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கிடைக்கிறது, வேறு யார் மூலமாகவும் அல்லவே இல்லை. எனவே இந்த இயேசு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரே எனக்காக மரித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த திருவிருதிலே நாம் கையிடுவோம். எவ்வளவு மேலான கிருபை! ஆண்டவருடைய கிருபையை நினைத்து, அந்த கிருபை ஒரு மனிதனாலே இந்த உலகத்துல பாவம் வந்தது போல இயேசு கிறிஸ்துவாகிய ஒருவராலே, அவருடைய கீழ்ப்படிதலினாலே உலகத்துல எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியமா ஆண்டவர் அற்புதமான இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, ஒரு மனிதனுடைய மீறுதல் உலகத்திலே பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது போல, இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனே மனிதனாக வந்து அவருடைய கீழ்ப்படிதலினாலே, அவருடைய கிருபையினாலே நீதி உண்டாகி, அதனாலே நமக்கு நித்திய வாழ்வை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே விசுவாசிக்கிற அத்தனை பேரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த மரணத்திற்குள் அல்ல, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய சாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே நாளை உண்டாயிருக்கிறது. இயேசு ஆண்டவர் நமக்காக உயிரே கொடுத்தார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய திருவிருந்திலே நாம் கையிடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு பெரிதான கிருபை, எவ்வளவு பெரிதான இரக்கம் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய
முதல் ஆதாம் ஆண்டவர் முதல் மனிதனாலே ஆண்டவரை மீறுதலினாலே உலகத்திலே பாவமும் சாபமும் மரணமும் ஏற்பட்டு விட்டது ஆண்டவரே. ஆனால் உம்முடைய அளவற்ற கிருபை இரக்கத்தினாலே இந்த உலகத்திலே ஆண்டவரே கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின இந்த நிலையில ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாகவும் சத்தியமாகவும் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரை அளவிட முடியாத கிருபையை நீர் ஆண்டவரை எல்லார் மேலும் பரவி ஆண்டவரே அந்த கிருபையினாலே பாவ சாபத்தெல்லாம் மீது ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தஞ்சி ஆண்டவரே எங்களுக்கு நீதியை உண்டு பண்ணி தேவ நீதியை உண்டு பண்ணி அதனால எங்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து நித்திய ஜீவனை கட்டளையிட்டீரே உங்களுக்கு நன்றி ராஜா. இனி எங்களுக்கு மரணம் இல்லை, எங்களுக்கு நித்திய வாழ்வு ஆண்டவரே அது உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உமீது உள்ள விசுவாசத்தினாலே எங்களை பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே, உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் உலகத்துல ஒரு சரீரத்தை எடுத்து நீங்க வந்தீங்களப்பா, தேவகுமாரனாக வந்தீங்களப்பா, சாவதற்காக வந்தீங்களே, எங்களை வாழ்விப்பதற்காக வந்தீங்களா, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உடைய சரீரத்தை நினைக்கிறோம், எங்களுக்காக பிற்கப்பட்ட எங்களுக்காக நொறுக்கப்பட்ட உடைய சரீரத்தை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நொறுக்கப்படவில்லை என்றால், நீங்கள் எங்களுக்காக மறிக்கவில்லை என்றால் எங்களுக்கு வாழ்வு கிடைத்திருக்காதுப்பா ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியா உம்முடைய ஜீவனையே உம்முடைய சரீரத்தையே நொறுக்க சித்தமாகி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொன்ன கட்டளையின் பிரகாரமாக உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரத்தை நினைக்கிறோம், பாடுகளை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. அப்பத்தை எடுத்து ஆசீர்வித்து தாங்க. உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கின்ற அப்பத்தை எடுத்து ஆசீர்வித்து தாங்கப்பா. இதுல கையிட்டு உம்மோடு உள்ள உறவிலே நிலைத்திருக்க பலன் தாங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி புசியுங்கள் என்றார். ஆமேன் ஆமேன். எல்லாரும் அப்பத்திலே பங்கு பெறுவோமாக. தொடர்ந்து பாத்திரத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று என்ற நிலையில் ஆண்டவரே ஏராளமாய் கிருபையை பொழிய செய்தீரே. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிதான கிருபையை தந்ததினால் அல்லவா எங்களுடைய பாவ சாபம் எல்லாம் ஆண்டவரே ஒழிக்கப்பட்டிருக்கிறதப்பா. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய தியாகம். உடைய கிருபையை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தையே சிந்தி நீதி உண்டாக ஆண்டவரே கர்த்தாவே, நீ ரத்தத்தை சிந்திய ஆண்டவரே ஆண்டவரே அந்த நீதியின்படி பாவத்தின் சம்பளம் மரணமாகிய அந்த மரணத்தை நீங்க தழுவி எங்களுக்கு விடுதலை நீர் கட்டளையிட்டீரே அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று நிலையை ஆண்டவரே. ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது என்ற நிலையில உங்களுடைய பரிசுத்த தூய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினதற்காக துதிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம் ஆண்டவர். கழுவப்பட்ட பிள்ளைகளாய் உண்மை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கின்றது பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வைத்து தாங்க ஆண்டவர். நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்காக சித்தப்பட்ட ரத்தத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வைத்து தாங்கப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அவர்கள் போஜனம் பண்ண பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு பாடம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். பாத்திரத்திலே பங்கு பெறுவோமாக. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். எங்களுக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைக்கும்படியாய் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மரணத்திலே எங்களுக்கு வாழ்வு கிடைத்ததப்பா. உம்முடைய அளவற்ற கிருபையிலே எங்களுக்கு வாழ்வு கிடைத்ததப்பா ஆண்டவரே. நீர் எவ்வளவாய் உண்மையே தியாகமாய் ஒப்பு கொடுத்தீங்களப்பா. மரணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனாலே நாங்கள் எல்லாரும் வாழ்வடையும்படியாய் உலகத்திலே ஒரு மனிதனாலே பாவம் வந்து சாபம் மரணம் வந்தது போல ஆண்டவரே உம்முடைய கீழ்ப்படுதலினாலே ஏசப்பா உலகத்துல எல்லாருக்கும் வாழ்வு கிடைத்ததப்பா. எங்க எல்லாருக்கும் வாழ்வு கிடைத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
திருந்தில கையிட்ட பிள்ளைகளை எல்லாரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பிலே உம்முடைய இணைப்பிலே உறவிலே அதிகமாய் வளர, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக, நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்கின்ற நிலையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்குள்ளாய் பலப்பட ஸ்திரப்பட தொடர்ந்து வளர, உம்முடைய உறவிலே அதிகமாய் வளர நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை காணப்பட்ட குறைவுகளை தயவாய் மன்னிங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவர் உமக்குள்ளாய் பலப்பட்டு வளர இயேசப்பா உதவி செய்யுங்க. கையிடாத பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை பாராட்டி சத்தியத்திலே நடத்தி ஆண்டவரே உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே வளரத்தக்கதாக நீ தொடர்ந்து நடத்துவீராக. மகிமை உங்களுக்கு, கனம் உங்களுக்கு ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்போ பாட்டு புஸ்தகத்திலிருந்து நாம் பாடலை பாடுவோம். பாடல் எண் ஸ்தோத்திரம் ஆண்டவரே 921வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 921. எல்லாமே
வேத புத்தகத்திலிருந்து நாம் சத்தியத்துக்கு நேராய் சிறிது நேரம் தியானிச்சுட்டு கடந்து போவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியை, உலகத்தில் நம்ம வாழ்றோம், சிறப்பான ஒரு குணங்கள், நிறைய குணங்கள், அன்பு, பண்பு, பாசம், நிறைய குணங்கள் இருக்கு. அதுல மிக சிறப்பான ஒரு மனிதன் வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால், முன்னேற வேண்டும் என்றால், உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு குணம் தாழ்மை. நம்ம தமிழ்ல கூட பழமொழி உண்டு, அகந்தைக்கு முன்னானது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு சொல்லுவார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ மேன்மையாய் ஒரு மனிதன் மேன்மைப்பட வேண்டும் என்றால், உயர்த்தப்பட வேண்டும் என்றால், வேதம் கூட கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம மேன்மையாய் வாழ்வதற்கு எனக்கு வேண்டிய குணம் என்ன அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, இல்ல மனத்தாழ்மையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நாம் மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாக வாழ்கிறோமா? மனத்தாழ்மையை பற்றி வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் கூட சொல்லும்போது சொல்லுகிறார், மத்தேயு 11:29 சொல்லும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உண்மையை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆக நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார் இல்லையா? அவர் பறவைகளை பார்த்து, காக்காவை பார்த்து, குருவியை பார்த்து சொல்லும்போது சொன்னார், கவலைப்படாதீர்கள், அதை பாருங்க அப்படிலாம் சொல்றாரு. அதே மாதிரி பூக்களை பார்த்து சொல்றாரு, பூக்களை பாருங்க, அதெல்லாம் யார் உடுத்திருக்கிறா, ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்களேன்னு சொல்றாரு. எறும்பு போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. அதே சமயத்துல என்னிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால், சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆக நாம் ஒவ்வொருவரும் மனத்தாழ்மை உடைய பிள்ளைகளாக வாழும். மனத்தாழ்மை இருந்தால்தான் உயர முடியும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். எனவே ஆண்டவர் இந்த உலகத்தில் பெருமையாய் வாழ்வதற்கு ஒரே ஆள் உண்டுதான், பெருமை பாராட்டுவதற்கு ஒரு ஆள் உண்டுதான். ஆண்டவர் மாத்திரம்தான் பெருமை பாராட்ட முடியும். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அவர் தைரியமா அவர் பெருமை பாராட்ட முடியும். பெருமை பாராட்டுக்கு தகுதி படைத்த ஒரே ஒருவர் அவர் தான். ஆனா அப்படிப்பட்ட ஆண்டவர் கூட இந்த உலகத்தில் நம்ம தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்து அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்றார். ஆக நம்மளுக்கு அப்படி என்றால் எவ்வளவு தாழ்மை நமக்கு தேவைப்படும். நமக்கு கொஞ்சம் கூட இதை என்ன இல்லாம சொல்லுவாங்க, குடிக்கு கஞ்சி கூட இல்லை, ஆனா அவன் வர்ற வரத்தை பாருங்க அப்படிப்பாங்க. பெருமைக்கு குறைவு கிடையாது. பெருமைக்கு, அகந்தைக்கு எந்த மனிதனுக்கும் குறைவே இல்லாத நிலையில இருக்கிறாங்க. ஆனால் அவை எல்லாம் அழித்து போடும். வேதவசனம் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நாம் மனத்தாழ்மையை அறிந்து கொள்வோம், மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். ஒரு சில வசனங்களை வேகமாக வேதத்தில் நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லுது. நீதிமொழிகள் 29:23, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். அப்போ மனுஷனுடைய அகந்தை என்ன செய்யும்? அவனை தாழ்த்தும். ஆனா மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்போ மனத்தாழ்மை உள்ளவனே கனமடைவான். அப்போ ஒரு கனமடைய வேண்டும், உயர வேண்டும். யார் உயரடைவாங்க? மனத்தாழ்மை உள்ளவனே. இப்படி நமக்கு மனத்தாழ்மை இருக்குதா யோசித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, இன்னும் வசனங்கள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 777ஆம் பக்கத்துல பைபிள் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல 777 அதுல நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:19ஆம் வசனம் இப்படி சொல்லும், அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவருடைய மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். ரெண்டு அகங்காரி, அகந்த உள்ளவன், அவன் கூட கொள்ளை பொருளை பங்கிட்டு கூடியிருப்பது ஒன்னா இருக்கிறத பார்க்கணும். சிறுமையானவருடைய மனத்தாழ்மையாய் இருப்பதே நலம். எது நலமானது? மனத்தாழ்மையாய் இருப்பதே நலம் என்று இதுல படிக்கணும். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கணும் என்றால் 1079ஆவது பக்கத்துல பழைய ஏற்பாட்டுல 1079 1079 அந்த இதை பார்த்தோம் சொன்னா 1079 மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
மனுஷனே, என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உள்ளத்தில் கேட்கிறார். ஆண்டவருக்கு என்ன தேவை? பலிகள் தேவையா? 1000 ஆட்டுக்கடாக்கள், அது எண்ணெய், இதெல்லாம் தேவையா? ஆண்டவர் சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு பிரியமா இருக்குமாப்பா, அதெல்லாம் எனக்கு பிரியவில்லை. ஆனா உன்னிடத்துல நான் எதை எதிர்பார்க்கிறேன்? அதான் திருப்பத்தை வாசிக்கிறோம் 6:8. மீகா 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நன்மை? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் இடத்தில் கேட்கிறார். அப்போ கர்த்தர் நம்மிடத்துல கேட்பது என்ன? மனத்தாழ்மை நடக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறாரு தவிர வேறு எண்ணத்தை கேட்கிறார். நம்மிடத்துல மனத்தாழ்மை உண்டா? அந்த மனத்தாழ்மை நம்மை உயர்த்து கர்த்தருடைய வழியிலே நாம் மென்மேலும் உயர வேண்டும் என்றார். நாம் மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அடுத்த நம்ம வாசிக்கிறோம் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம் 10:87 பக்கத்துல 10:87 வாசிக்கும் போது செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இங்க என்ன சொல்ற? கர்த்தருடைய நாள் வருகிறது, கோபத்தின் நாள் வருகிறது, வேதனை நாள், உக்கிர நாள் வருகிறது, இடுக்கமான நாள் வருகிறது, பால்கடிப்பான நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளிலே நாம் தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இங்கே சொல்றது போல நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்போ மனத்தாழ்மையோடு நீங்களும் நான் நம்மிடத்துல மனத்தாழ்மை இருக்க உடனே கோபம், சாபங்கள், சண்டைதான் வரும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, எல்லாருக்கும் உள்ள காரியம். சீசர்கள் அடிக்கடி எழுசுவாங்க, சண்டை போடுவாங்க. நீ பெரியவனா, நான் பெரியவனா. ஆண்டவர் உடனே ஒரு சிறு பிள்ளையை தூக்கி வச்சு, சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தியவனும் அவனே பெரியவன் சொல்லுவான். அப்போ ஒவ்வொரு நேரம் மனசை நினைக்க வேண்டியது, நாம் மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். அடுத்த பாருங்க, நம்ம வேதத்துல சில வசனங்களை வேண்டுமா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இப்படி படிக்கிறோம். பவுல் சொல்றார், மிலேத்தில் இருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை நுழைத்தான். எபேசு சபையில மூப்பர்களை வந்த உடனே தான் எப்படிலாம் செலவு செஞ்சேன், நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், சேவித்தேன் சொல்லும்போது இப்படி சொல்றாரு. 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். வெகு மனத்தாழ்மையோடு சேவித்தேன். பவுல் நாம் பார்க்கிறோம், வெகு மனத்தாழ்மையோடு இருந்தார். வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனை எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொன்னார். அப்போ மிகுந்த மனத்தாழ்மை பவுலுக்கு இருந்தது. நம்ம எல்லாரும் ஒரு காரியம் மனத்தாழ்மை. 266ஆம் பக்கத்துல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படி சொல்லுது. எபேசியர் 4:2, எபேசியர் 4:2 இப்படி வாசிக்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் இருந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படி வாசிக்கும். அப்போ நாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய். நாம் இப்படியாய் வாழணும். மனத்தாழ்மை அங்கே சொல்லப்பட்டது. மிகுந்த மனத்தாழ்மைன்னு சொல்லப்பட்டது. எனவே நாம் மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய் நாம் வாழும்போது ஆத்துமா இளைப்பாறுதல்களுக்கு இருக்கிறதுமாய் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் கிடைக்கிறதுல நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், கனம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். எனவே நாம் தாழ்மை உள்ள பொருளாய் நாம் வாழ வேண்டும். அடுத்த வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 271ஆம் பக்கத்தை வாசிக்கும், ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், சண்டை கிட்ட போடக்கூடாது.
பெருமைக்காக காரியங்களை செய்யக்கூடாது. அப்ப எப்படி செய்யணும்? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள். ஆக இங்கு சொல்லப்படுற காரியம், ஒருவரை ஒருவர் மற்றவர்களை தங்களிலும் மேன்மையாக, எப்பொழுது மற்றவர்கள் மேன்மையாக என்ன முடியும்? நமக்கு மனத்தாழ்மை இருந்தால் மாத்திரமே. மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் நாம வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றையும் வாதிலானாதவர்களையும் பெருமையினால செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள். அப்ப வேத வசனம் சொல்றபடி நானும் மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அடுத்த அதே பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனத்தை வாசிக்கிறோம். கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். அப்ப நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமாய் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீதியையும் தரித்துக் கொண்டு, அப்ப நாம் மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும், சாந்தத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், நீடிய பொறுமையை தரித்துக் கொண்டு வேண்டும். ஆக நீங்களும் நானும் அடுத்த தொடர்ந்து பைபிள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள். ஆக இதெல்லாம் எப்ப நடக்கணும்? மனத்தாழ்மை இருந்தால் அங்கே மன்னிப்பு வரும். ஒரு மற்றவர்களை தாங்குவதற்கு ஏதுவான எண்ணங்கள் வரும். எனவே நாம் தாழ்மை உள்ள பிள்ளைகளாய், மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழும். இன்னொரு அதிகாரத்தை வாசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம். அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? 5:5 வாசிக்கிறோம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எல்லாம் கீழ்ப்படி இளைஞர்களுக்கு கட்டளையிடுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவன் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையிலே உயர்வு, அப்ப நம்ம உயர்வை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் கீழ்ப்படிந்தால் தாழ்மையை அணிந்து கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும். தேவன் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கட்டிட்டு நம்மை உயர்த்துவார். எனவே மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கும். உதாரணமாக ஆண்டவரே நம்ம பார்க்கணும். ஆண்டவர் தான் தன்னுடைய சீடர்களுக்கு அந்த அடிக்கடி சண்டை போட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா சொல்ற காலங்கள்ல ஆண்டவரே என்ன செய்கிறார்? தானே ஒரு காரியத்தை செய்து காட்டுகிறார். அங்கே 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்துல அதை பார்க்கணும். அந்த 5ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரம் அந்த 13-14 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவிடும் உண்டானா நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கிடையாது. நான் உங்களுக்கு செய்வது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவர் மாதிரியை காண்பித்தார். மனத்தாழ்மையை அவர் தரித்து சாப்பிடுற வேளையில அவர் எழுந்திருக்கிற ஆடைகளை கலத்தி ஒரு சீடையை நிறுத்தி கொண்டு ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து சீடருடைய கால்களை ஒவ்வொரு கால்களாய் அவர் கழுவினார். ஒரு பெரிய காரியம், இவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு அடிமையை போல தன்னை தாழ்த்தினார். அது சொல்லிட்டு இதை மாதிரி செய்யுங்கன்னு சொன்னார். அது செய்ய ஒரு ஆளுடைய காலை கழுவி பார்த்தா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மனசுல இருக்கிற காரியங்கள் தெரியுதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட மனத்தாழ்மை இயேசு ஆண்டவர் தான் நமக்கு ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு முன் மாதிரியாக அவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு முன்னால ஒரு உதாரணமாக இருக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே ஏசப்பா வாழ்ந்து காண்பித்தார். எனவே நீங்களும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாய், மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாக ஆவியில் எளிமை பிள்ளைகள் பாக்கியவான். அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எனவே நாம் தாழ்மை உள்ள பிள்ளைகளால் ஆண்டவர் கூட இன்னொரு காரியத்தை சொல்லும்போது லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது அங்க 2 பேர் ஜோபுல வராங்க. ஒரு மனுஷன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னை பற்றி பெரியா நினைச்சு அவன் ஜோபு. ஆனால் ஆயக்காரனோ அவன் என்ன சொல்றான்? தூரத்திலே நின்று பரிசேயன் என்ன சொல்றாங்க? பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அடியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலுமே துதிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன்.
என்று தனக்குள்ளே ஜோபன் பெருமையா ஜோபன். அது பரிசை அல்லது ஆயக்காரன் என்ன செஞ்சார்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறக்கு துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஆக இவன் தன்னை தாழ்த்தின, ஐயோ சமூகத்தை நோக்கி எனக்கு எந்த தவறும் இல்லை, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். தன்னை தானே மிகவும் தாழ்த்தான். ஆண்டவர் சொல்றார், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், எவனும் உயர்த்தவன் அத்தனை பேரும் தாழ்த்தப்படுவான். சந்தேகமே வேறு வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. அதே சமயத்தில் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்து. நம்முடைய வாழ்க்கையில உயர்வு மகிமையாய் வாழ முடியும் சொன்னார். தேவனுக்கு முன்பாய் நம்மை மனத்தாழ்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் அகதை பெருமை பேய்குணம் சொல்லுவாங்க. அந்த பெருமை வீண் பெருமை இருக்கவே கூடாது. நாம் தாழ்வு உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம் தானியேல் 5ஆம் அதிகாரத்துல பார்க்க பெல்ஷாத்சார் அப்படின்னு சொல்லி ராஜா இருக்கிறார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 10:36 பக்கம் 10:36 வாசிக்கும்போது இந்த பெல்ஷாத்சார் என்ன பண்ணார்? இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார். இவன் என்ன செய்தார்? பெல்ஷாத்சார் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக மனத்தாழ்மை இல்லாமல் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தாமல் அவன் என்ன செய்தான்? பெல்ஷாத்சார் திராட்சரசம் சாப்பிட்டார். பெரிய விருந்து ஏற்படுத்தினார். அந்த விருந்துல 1000 பேர் பிரபுக்களாக கலந்திருந்தாங்க. அந்த 1000 பேருக்கு விருந்து பரிமாறும் போது அங்கே எருசலேமில் இருந்து தேவாலயத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவருடைய பாத்திரங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்தி பிடிக்க வெறிக்க அதை பயன்படுத்தினார். எந்த துணிவான காரியம்! கர்த்தருடைய பாத்திரத்தை துணிந்து பயன்படுத்தி குடிப்பதற்கு பயன்படுத்தின மாத்திரமல்ல, மற்ற தேவர்களை புகழ்ந்தார். ஆண்டவரையுடைய மேன்மையை, தனக்கு எல்லா பதவி உயர்வு கொடுத்தது கர்த்தர். அவன் அப்படி அதை இணைக்காம கர்த்தருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தாம கர்த்தரை புகழாம நடந்தான். அந்த நேரத்துல ஒரு கை தோன்றி சோர்ல எழுதி நீ மெனே எழுதி அந்த கை விரல் தோன்றி எழுத பார்த்து இடுக்கினான், துடித்தான், தவித்தான். இந்த வேத வசனம் தெளிவா சொல்லுது. 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்கே நம்ம பார்க்கிறோம். 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தானியேல் 5:6 வாசிக்கும். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய கட்டுகள் தளர்ந்தது, அவன் முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. அவனுடைய நிலைமை ராஜா அந்த மனுஷன் கைகள் தோண்டி சோர்ல எழுதின உடனே அவனுடைய நிலைமை பயங்கரமாயிட்டு. அதுக்கு முன்னால பெருமையா ரொம்ப இருந்தான். பெருமையா என்ன அப்படின்னு சொல்லி கடவுளுடைய பாத்திரத்துல பானம் பண்ணி எல்லா காரியத்தையும் சரியா செய்யாம கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்து கொண்டிருந்தான். உடனடியாக அப்படிப்பட்ட விரல் தோண்டி எழுதியது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவன் நடுங்கினான். தொடர்ந்து நடுங்கி கடைசியில அந்த நாள் இரவில் 9ஆம் வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது ராஜாவாகி பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது எவனும் தப்ப முடியாது. அவன் தாழ்த்தப்படுவான். பார்க்கிறோம். அவர் தானியேலை கொண்டு வந்து அவனுடைய விளக்கங்கள்லாம் சொல்றார். தானியேல் சொல்றான், நீர் கர்த்தருக்கு முன்பாக உண்மை தாழ்த்தலையா? உம்முடைய தகப்பனா கர்த்தருக்கு முன்பாக தன்னை உயர்த்தினாலே அவர் மாடுகளைப் போல மிருகமாய் மாற்றப்பட்டார். திரும்ப அவருடைய ஸ்தானத்துக்கு அவர் தாழ்த்தின போது திரும்பவும் அந்த ஸ்தானத்துக்கு வந்தார். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தோம். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் தன் வாழ்க்கையை நடந்த அனுபவம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். கர்த்தருக்கு முன்பாக ஏன் நீங்க தாழ்த்தல? அதனால அந்த மனுஷன் அந்த கை தோன்றி எழுதியிருக்கிற நிலை என்னன்னா, நீர் என்ன செய்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவன் அர்த்தத்தை சொன்னான். தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு முடிவு உண்டாக்கினார். உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு முடிவு உண்டாக்கினார். மாத்திரமல்ல, தராசிலே நெருக்கப்பட்டு குறையப்பட்டு காணப்பட்டாய் என்று தேவனுடைய அந்த வாணி, அந்த சத்தம் தேவன் எச்சரித்தார். அன்றைக்கு மறுநாளே அன்றைக்கு இரவிலே அவர் கொலை செய்யப்பட்டார் என்று பார்த்தார். அப்ப கர்த்தருக்கு முன்பாய் தன்னைத்தானே உயர்த்துகிறான். வாழ முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாய் எல்லாவற்றும் நமக்கும் கூட நமக்கு இன்னைக்கு நிறைய மனிதர்கள் பணமோ பொருளோ செல்வம் எல்லாவற்றையும் நினைத்து தன்னை பெருமையாய் நினைக்க வேண்டிய
ஒரு காரியம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தினார் என்று வாழ முடியாது. எனவே நாம் எதை நம்பி இருக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தருக்கு முன்பாய் தாழ்கிறோம். நமக்கு வேண்டிய ஜீவன், சுகம், பலன் எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். பூமி எமது நிறைவு கர்த்தருடையது அப்படின்னா நாம் கர்த்தருக்கு உண்மையாய், உத்தமமாய், மனத்தாழ்மையோடு நாம் பணிந்து வாழ வேண்டும். அதுதான் நம்மளை காப்பாற்றும், நம்மை உயர்வடைய செய்யும். எனவே கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம், அவருக்கு பிரியமாய் நாம் வாழும். பெருசாத்திரை போல இராதபடி நம்ம கர்த்தருக்கு பயந்து அப்படி வழியிலே கடந்து கர்த்தருடைய கிருபை, இறக்கம், சமாதானம் நம்மை வழிநடத்தும். அதே போல நம் ராஜாக்கள் கொடுத்த 2 ராஜாக்கள் நாகமான் என்ற 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. நாகமான் குஷ்டரோகி இருந்தான். அவன் தனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தான். ஆனா பெருமை, அவனுக்கு ஏராளமான, அவனுக்கு உடம்புல ஃபுல்லா குஷ்டரோகம். ஆனா ஒரு பெரிய பதவியில இருந்தான். எனவே அவன் பெருமையாக இருந்தான். அவன் நேரா எலிசா தீர்க்கதரிசி வந்தான். எலிசா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், போய் என்ன செய்ய, யோர்தான்ல 7 தடவை மூழ்கி உனக்கு என்ன செய்யும், எல்லாம் சுகமாயிரும். ஊருக்கு நான் ஒரு பெரிய ரதத்துல வந்திருக்கேன். இவரு வந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி என் புள்ள தடவை எனக்கு சோகம் எடுக்கலாமே. எங்க ஊர்ல தண்ணியா இல்லை, எங்க ஊர்ல ஆறா இல்லை, இந்த ஊர் ஆறு தண்ணி பெருசா என்று அவன் கோபம், கடுமையான மூர்க்க கோபம் கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை எளிமையான காரியங்கள் பக்கத்தில் உள்ள அட்வைஸ் பண்ணார். அவனோடு கூட வந்த போர் வீரர், ஐயா அந்த எலியா தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை செஞ்சிருக்கு, அப்படித்தானே சொன்னாங்க, நான் ஸ்நானம் தானே பண்ண சொன்னாங்க, செய்யக்கூடாதா என்று தாழ்மையாய் சொல்லும் போது அவன் உடனே அதை உணர்ந்து தன்னை தாழ்த்தி திராணத்தை விட்டு கீழிறங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் சுகம் அடைந்தான். ஆக நம்மை எல்லாமே தாழ்த்தும் போதுதான் வாழ்க்கையில உயர்வு. எனவே நம்மை எல்லாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்மிடத்துல கெட்ட குணங்கள் ஏதேனும் இருந்து நான் எல்லாத்திற்கும் திரும்ப கர்த்தரை போல நாம் மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாயிருக்கோம். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ள நுகம். அப்படி வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்துல ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். எனவே நாமும் கர்த்தரை போல, இயேசுவை போல மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எனவே ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் வாழ தொடர்ந்து அகந்தை, பெருமை இதெல்லாம் விலக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வேத வசனம் சொல்லி வசனத்தின்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராய். அவருக்கே மகிமை உண்டாகும். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றிகளை இதயத்தோடு நாங்கள் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, மனத்தாழ்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கப்பா. ஆண்டவரே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உண்மையில ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகளா வாழணும் என்று சொன்னீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, எங்களிடத்துல பெருமை, வீண் பெருமை எந்த ஒரு காரியம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் தாழ்மையாக மற்றவர்களை எங்களை விட மேன்மையானவர்களாக நினைக்க ஆண்டவரே, ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அழிந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்திற்குடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், சகோதர திருச்சபை பிள்ளைகள் அத்தனை பேரையும் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. சரீரத்திலே சுகத்தை கட்டளையிடுங்க, ஆத்மாவிலே வல்லமையை தாங்க, ஆவியிலே உற்சாகத்தை தாங்க. நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் நடந்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. கிருபை செய்தி அப்பா, காணப்பட்ட குறைகளை தயவாய் நாங்கள் உங்களாய் பலன் கொள்ள ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாய் நாங்கள் வாழ வளர மனத்தாழ்மையை அறிந்து கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, எங்களிலே வாழ்வோம். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருந்து மகிமையாய் வாழ ஆசீர்வதி. தொடர்ந்து திருச்சபை வளர்கிற திருச்சபையை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வளர உங்க கிருபை, உங்க இறக்கம், உங்களுடைய சந்தோஷம், சமாதானம் ஆண்டவர் எங்கள் எல்லாருமே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். பரிசுத்த தந்தையே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, எங்கள் எல்லாரையும் உங்களுடைய அன்புக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். மனத்தாழ்மை அணிந்து உலகத்தில் வெற்றியாய் வாழ உயர்வடைய அப்பாவுமால் மகிமை பெற்றுக் கொள்ள ஆசீர்வதித்து ஆசீர்வதி. பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீது இறங்குவதா. இயேசுப்பா, பரலோகத்தின் தேவனை, ஜெபத்தை கேட்கிறவரே, உடனடியாய் பதில் செய்கிறவரே, நன்றி ராஜா. தொடர்ந்து நடத்துங்க. மகிமைகளும் எல்லாம் உங்களுக்கே ஏற்றுக்கிறோம். துதிகளும் எல்லாம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமாக மகிமையாய். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனே இன்றும் என்றும் சதா காலம் இந்த மனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.